மாநில சுயாட்சிங்கிறத என்னங்கிறீங்க? சர்வாதிகார ஆட்சி போல் ஆயிரும். ஏற்கனவே குடும்ப ஆட்சியாக இருக்குது. இது பொதுமக்கள் பேசுகிறத நான் சொல்கிறேன். நான் எந்த அரசியல்வாதிக்கு எதிரி கிடையாது, நான் அரசியல்வாதியும் கிடையாது. நான் பொதுவாக சொல்கிறேன். மாநில சுயாட்சி வாங்கிட்டோம்னா, இப்போ நிதிநிலை அறிக்கை வந்து இவங்களே தயாரிச்சிருவாங்க, எல்லாமே தயார் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன ஃபவுண்டேஷன், வாட்டர் ஃபவுண்டேஷன் மாதிரி வரக்கூடிய நிதிகளெல்லாம் இவங்க செலவழிப்பாங்க. மத்திய அரசாங்கத்திடம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்பது போல் மாநில சுயாட்சி அமைந்துவிடும். இது பொதுவான கருத்து. மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க புரியாத மாதிரி பேசுவாங்க. அரசியல்வாதி மாநில சுயாட்சிக்கு பல அர்த்தங்கள் சொல்வார்கள். இப்போ ஜாதி வைக்கிறதுல கூட பல அர்த்தம் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ தெருக்கு பேரெலாம் வச்சுட்டாங்க. இப்போ ஜாதி பேர் தான் வைக்கக்கூடாது, கலைஞர்கள் பேர் வைக்கலாம்ல அப்படின்னு பல கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் பேரை வச்சாச்சு. அடுத்த வேளையில் வரேன்.